என்னடா ஆச்சு 2 நாள் இருந்துட்டு வருவேன்னா அப்புறம் உடனே வந்துட்டு என்ன கதை? ஏய் எருமாட்டு ஓட்டத்தனை கேட்டுக்கிட்டு இருக்கான், பதில் சொல்லுதியா? என்ன ஆச்சுடா எனக்கு ஏதோ யோசனையாகவே இருக்கான், என்ன கதை? டேய் இத்தர, டேய் சொல்லுடா என்ன? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லாமல் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கேன்? பிரியா எப்படி இருக்கா, நந்தினி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. 2 நாள் இருந்துட்டு வரேன்ட்டு போனேன், அப்புறம் ஒரே நாளாக ஓடி வந்துட்டேன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏதோ இருக்கு, மூஞ்சி தூக்கி வச்சுருக்கானே, என்ன கதை? என்னாச்சு? நந்திட்டு சண்டையாக போட்டுருந்த? சண்டையெல்லாம் போட்டாடமா. அப்படி எதுக்கு இப்படி இருக்கு? ஆ, எனத்தையே யோசிச்சுட்டே இருக்கே, எதுக்கு? நீ நார்மலாக இல்லையே? ஏன் நான் நார்மலாக தானே இருக்கேன், எனக்கு என்ன? என்ன இருந்துட்டு தானே வரேன் நேரம் மாதிரி, அப்புறம் ஏன் வந்த உடனே நந்தினி மிஸ் பண்ணுறியா? நந்தினி கால் பண்ணு, இவன் கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். அவ்வளோ ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிய? அவன் படுத்துருப்பான். பவி, ஏ பவி. ஆ சொல்லு. பவி, சாமி 2 பேரும் நீங்கள் நந்தினிட்ட பேசுனீங்களா இன்னைக்கு? பேசணும் என்ன? உன் மச்சங்கர ஊருக்கு போனதை பற்றி எதுன்னு சொன்னா? ஆமாம், வந்துட்டு அப்புறம் வேலைக்கு உடனே கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏகிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் அவன்கிட்ட இருந்துட்டு வெளியே போயிட்டு வரேன்னா அவன் ஒரே அழுதான், விட்டுட்டு போயிடுவேன்னுட்டு. அதுக்கு தான் 3 நாள் இருந்தால் தெரிவிட்டு வராது, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. நம்புற மாதிரி சொல்லி இருமாடு. உண்மையிலே இருமாடு சொல்லிட்டு இருக்கேன். நேற்று நான் நேராக வீட்டுக்கு போகல, இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனேன். அந்நேரம் அக்கா பாப்பாவை தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த இடம் நான் போனவொடனே முடிச்சிட்டடா, அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை, விளையாண்டே இருந்தான். சரி இருந்துக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அம்மையை கூப்பிட்டு கிளம்புனேன்னா கிளம்புனோடனே அவள் ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன செய்ய, அவளையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எம்மையை கூப்பிட்டு வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கூப்பிடுறதால தெரியும் வான்ட்டு போக மாட்டக்கா பாப்பான் என்கிட்ட இருந்துக்கிட்டு. அப்புறம் மடியிலே தான் வச்சுட்டு போகும்போது வண்டி ஓட்டிருக்கு, வரும்போது மடியிலே இருந்துக்கிட்டான். அவன் மிஸ் பண்ணுற இடம் ஒன்று இருப்பா. அவர் 2 நாள் இருந்து வர வேண்டியது நேரம் மாடி. இப்போ போனால் என் அம்மா போட்டு வீட்டில் இருப்பலாம், இருக்க மாட்டக்கா. நான் வேலைக்கு தான் போவாங்க, அப்போ போவான்னு சொல்லிட்டு என் பாட்டு நான் கிளம்பிட்டேன். சாட்டர்டே உண்டாகும் லீவு தான் சொன்னால், நாளைக்கு வர போகிறாடா. ஒரு நாள் தானே போயிட்டு வரட்டுமே, அப்புறம் என்னங்க 2 நாள் இருந்துட்டு அப்புறம் சாட்டர்டே நைட்டு கிளம்ப முடியுதுதானே? கொஞ்சம் நேரம் தான் வேலை வச்சுருந்தேன், போக மாட்டேன்ட்டே என்கிட்ட. 3 நாள் நான் வச்சுருந்தேன், அவ்வளோதான். என் கூடயே வரட்டு அழுவா வேறு அவுத்திட்டு வந்துடும் மாதிரிடா. சமயம் பவி இருக்கவளை பார்த்துக்கூடாது, அவள் தான் ரெடியாக வருவாள். என் அம்மாக்காரி இருக்கணும்ல. நந்தினிக்கு இங்கே ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு பார்க்க வேண்டியதான்டா. விசாரித்தேன், கேட்டேன், அது இப்போ தானே போட்டிருக்காங்க, உடனே கிடைக்காது, 1 வருஷமாட்டும் ஆகட்டும். அது வரைக்கும் இப்படி மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு போயிட்டு ஒரு வீடாக இருமாடு. வேறு என்ன செய்ய? இப்போ இப்படி உடனே பாஸ் பண்ணணும்னு யார் நினச்சா? கன்டினியூ பண்ணிட்டு இருந்தா தாண்டா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு நான் சரி போகணுன்னு சொன்னேன். அப்பா என்னடானா, சரி மச்சி, சாப்பிட வாங்கினேன், சாப்பிட்டு உட்காந்து பேசுங்களேன். எனக்கு கொஞ்சம் பசிக்கலம்மா, நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஏக்கு மச்சா, கொஞ்சமாக சாப்பிடுங்க. பசிச்சுன்னா பிறகு போட்டு சாப்பிட்றோம்மா. சரி நீங்கள் சாப்பிடுங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏக்கிற மாடு கொஞ்சமாக சாப்பிடு. அதானே என்ன புதுசாக சாப்பாடெலாம் வேண்டாங்க, என்ன பசிக்கலடா. ஆனால் ரொம்ப தப்பாக போச்சுட்டான் அந்த தங்கச்சி மாதிரி வேணும் கேட்டது. ஜெராக்ஸ் தான்டா. எப்பா ஏக்கிற மாதிரி கொஞ்சம் கூட மாற்றமே இல்லைடா. அப்பா அப்படி பிடிச்சிட்டு தடவை போனவனே விட மாட்டேக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேரும் சேர்ந்துட படாத படுத்துவ கொடுத்து ஏற்கனவே உன் தங்கச்சி பாடாப்படுத்திடுங்க. நீ கேட்ட இதில் நல்ல பேங்க் இது காணாது ரசா உனக்கெல்லாம். அக்காட்ட போக மாட்டேக்கா, அம்மா கூப்பிடுறது அம்மாட்டையும் போக மாட்டேக்காடா. அப்படியா? ரொம்ப மிஸ் பண்ணுறாடா ஒன்று. நான் கூப்பிட்டு வர வேண்டியதானே இருமாடி, ரியலை நம்ம பார்த்துக்கிடுவோமே. ஏக்கி உன் தங்கச்சி ரொம்ப ஃப்ரீயாக விடலான்னு வைக்கல. நீ மட்டும் ஃப்ரீயாக இருக்கலாம், என் தங்கச்சி வேலைக்கும் போனே இப்போ அவள் கஷ்டமும் படணும். என்ன எங்கே போனாலும் அவன் தங்கச்சி திரும்ப மாட்டான், எல்லாரையும் பேசியே இழுத்துருவான். ஏக்கு எப்படி சொல்லுத? வேறு அவ்வளோதான் பார்க்க போனேன் நான். வேறு முகத்தை காட்டுற மாதிரி போகலை, வேற ஒரு மாதிரி தான் போனேன். அவட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போனேன்னா அவளுக்கு நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன் வைத்தியகரி. அது எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் என்ன பேசுதா தெரியுமா? ஒரு மேடம் பார்த்து வந்துடலாம், நல்லா க்ளோஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். 2 பேரும் என்னை நிற்க விட்டுட்டு கதை பேசுதவ, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக. நான் ஈவினிங் கேஷுவலாக போனேன்னா பேங்கில், அதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால சரி பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்துட்டு போகணுன்ட்டு போனோம். அங்கே மேடம்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பார்த்துக்க. நான் என்னை பார்த்ததில்ல அந்த மேடம், அதனால் நான் கேஷுவலாக போனேன். இந்த பைத்தியக்காரி சொல்லி வச்சுருந்துருக்கல, அங்கே போய் பார்த்தா அந்த மேடம் என்கிட்ட கேட்கு, நீ தானே தம்பி பேங்க் வந்த, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கு. நானும் போகாத மாதிரி பேசுகிறேன், ஆனால் அது கரெக்டாக சொல்லிட்டேன் நந்தினி நீ தான்ட்டு அப்படின்னு. எனக்கு காலேஜ் படிக்க நினச்சிட்டு இருக்கேன் நந்தினி. இன்னும் அவன் முட்டாளாக இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா? நீயே சொல்லிட்டலாம் அவன் தங்கச்சி முட்டாள், இப்போவும் முட்டாள் தான். இப்போ என் தங்கச்சி ஏக்கு முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கேன் மாடு. முட்டாள் தானே, இன்னும் என் விஷயத்தில் கூறுற மாதிரி இருக்கா. அதான் எதுக்கு அப்படி சொல்லுதான்னு கேட்கேன். அது சொல்ல முடியாது. என் ஊரில் போய் அவளுக்கு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டான்டா,
அப்படி தான் நினைக்கேன். மாட்டியில் கூட இருந்தால் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு நம்ம. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நீ 2 நாள் இருந்துட்டுலாம் வரேண்ணே, நீ ஒரே நாளில் ஓடி வர மாட்டியே. அதானே, அது நந்தினியும் பார்க்க போயிட்டு வருவேன். நீ கூப்பிட்டாலே வரமாட்டேற மாட்டே. நீ ஒன்றுமே பண்ணலை எருமைகளா. சும்மா பார்க்க போனேன் வந்தாங்கச்சு. என்ன செய்தா, எப்படி போயிட்டு வர அப்படின்னு. அவ்வளோதான், வேறு நான் ஒன்றுமே பண்ணலப்போ. தெரியலையே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கடாண்ணா, அது மட்டும் நல்லா தெரியுது. எருமைனா ஒன்றுமே பண்ணலாம். போதுமா, சாயந்தரம் போனோமா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுது வந்தாங்கச்சிட்ட. அவ்வளோதான், ஒரு 1/2 கூட பேசியிருக்க மாட்டேன், 1/4 மணி நேரம் தான் பேசுகிறேன். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டே இருக்க மாட்டேது. ரியா வேறடா, வீட்டுக்கு போயும் மடியை விட்டு இறங்க மாட்டேக்கா. நான் வர்ற வரைக்கும் அதில் தான் உட்காந்துருக்கா. பிறகு தான் அவளை நீ போ, ரியா ரூமுக்கு தூக்கிட்டு போ பாப்பால, நான் கிளம்புன பிறகு வாங்க இந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்திருக்கேன். அவள் பண்ணுற செடியெல்லாம் அப்படியே இவள் பண்ணுதாடா. பேச ஆரம்பித்தா நான் என்ன பாடுத்தானோ எனக்கு தெரியல. குழம்பு நீ டெய்லி குழம்புட்டு தான் இருக்கணும். குழம்புனுமே நீ வசமாக சிக்கிட்ட. இல்லைன்னா என் தங்கச்சி நினச்சி புலம்புனா புலம்பு, இனிமேல் என் மருமலை நினச்சி புலம்பு. நான் நல்ல நேரம் 2 ஊர் வீட்டல்லப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். இல்லை நான் பாடாப்படுத்திடுவாள். ஃப்ரீயாக இருக்கியா? ஃபோன் போட்டால் வந்திருக்கி. சும்மா இல்லாத தூங்கியிருப்பா. ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு வரல, அவளுக்கு ரொம்ப டயர்டாகிருப்பா. இப்போ வண்டி எடுத்து கொடுத்தானே இருமாடு போட்டான். அப்போ போயிட்டு அப்பாட்டுக்கு வருவாள் தான். எதுக்குடா கஷ்டப்படுத்தாலவா? பாடட்டும், நல்லா கஷ்டப்படட்டும். அலைஞ்சாதான் கொஞ்சம் டயர்டாகி தூங்குவேன். அதனால என்னையும் பாடாப்படுத்திடுவாள் ஃபோனை போட்டு. பேசாமல் இரு. யாரு அவள் போவோமா நான் போவோமா? நீ ரொம்ப பாவம் தான். என்கிட்ட வாங்கிக்கிட்டீரத. பேசாமல் இரு. நீங்களாம் இருக்கிறதுட்டே தங்கச்சி திருத்திக்கிட்டே மாட்டா, திருத்தவே முடியாது. சரி போங்க, அவள் எப்போவுமே சாப்பிட கூப்பிட்டா, உட்காந்து பேசிட்டே இருப்பானு. போய் சாப்பிட்டு போய் படுங்க, நான் கொஞ்சம் வெளியே போனது போயிட்டு வரேண்ணா. இந்நேரமா ஏக்கு போகிற? எங்கே போகிற சொல்லிட்டு போ. இங்கே தான்டா, பக்கத்தில் தான், போயிட்டு வந்துடுவேன். சரியா, ஒரு 1/2 தான் வந்துடுவேன். நீங்கள் படுங்க, கதவை மட்டும் ரைஸாக லாக் பண்ணுங்கள், நான் வந்து திறந்துடுவேன். அப்படி 1/2 மணி நேரம் என்ன வேணால் நானும் கேட்குறேன். பரவாயில்ல வா, நம்ம 3 போவோம். சொன்ன கேள்வி இருமாடு, போய் இப்படி இருக்கலாம். நீ எங்கே வர? நீ போய் படுக்கு போ, அவள் தூங்க போய். 1/2 மணி நேரம் தானே, போ வா போ. எங்கடா போகிறேன் நான் எருமாடு? வந்துடுவேன்டா ஒரு 1/2 ஒரு சின்ன வேலை தான், போயிட்டு வந்துடுவேன். பேசாமல் இருங்க வீட்டில். அதான் நானும் சொல்லுதோம், எங்களுக்கு தெரியாமல் அப்படி 1/2 மணி நேரத்தில் என்ன வேலை, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போ. இல்லை யாரையும் பார்க்க போறியா அதை எடுத்து சொல்லிட்டு போ. சும்மா என்ன போயிட்டு வரேன்னா ஏன்னா நாங்களும் வரோம். ரியாவும் நந்திரியும் மைண்டு இருக்கவிடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். டென்ஷன் ஆகுது அது இல்லாமல். ஃபோனை பண்ணி பேச வேண்டியதானே, அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ரிவாய்ட்டு பார்க்க வேண்டியதானே. அது பேச மாட்டேக்கல, பேசினா தான் நான் இப்படி இருப்பேனா சொல்லு. பேசினா கூட இவ்வளோ பைத்தியம் ஆகலான்னு தெரியல. பேசாமல் இருந்து தான் என் மைண்டு ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணிட்டுருக்கேன். சொல்லிடுற மாடி எங்கே போகிற? பசங்க சாப்பிட்டு படு வா. கீழே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேன்டா. ரூமுக்குள்ளே போனாலும் உன் தங்கச்சி தான் வரும், அதுக்கு தான் சொல்கிறேன். நேற்று வரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்ல. சரி போயிட்டு வா, சீக்கிரம் வந்துடு சொல்லியாச்சு. டயர்டாக வந்துடும், ஒரு 1/2 வந்துடும். சாரிடா தங்கம், வேறு வழி தெரில எனக்கு. என்னை இங்கே வர வச்சுட்டா உங்கள் அம்மா. 1 மாதம் நான் கண்ட்ரோல் பண்ணி தானே பார்த்தேன். சொல்லு, ஊருக்கு வந்தெல்லாம் பார்க்கறதுக்கு பேசியிருக்கலாம்ல. சரி கோவப்பட்டு திட்டிருந்தா கூட, என்கிட்ட பேசியிருந்தா கூட நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். ஆனால் நம்ம மெனக்கிட்டு பார்க்க வந்து இவ்வளோக்குள்ளே கெஞ்சிருக்கேன் பேசாமல் இருக்க முடியலன்னு. ஆனால் பேச முடியலன்னு இருக்கல, என்னால் தாம்மா இருக்க முடியல. நீங்கள் எல்லாமே ரூமுக்குள்ளே போனவொன்னு உங்கள் 2 பேர் நினப்பு தாண்டா வருது. சாரிம்மா, மன்னிச்சிருடா. போதும்போல சண்டை போட்டுட்டு என்கிட்ட பேச வேண்டியதானே. வேலைக்கு போனோன்னு உங்கள் அம்மா மாறிட்டேன்னு பேசாமல் இருக்க பழகிட்டா. மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை பார்க்க வரும்டா தங்க, சரியா? அப்போ நான் குடிக்க மாட்டேன், சரியா? சமயங்க போய் வேலை முடியல என்ன? சமயம் முடிஞ்சிட்டு சாப்பிட வரீங்களா? எடுத்துறவா? அப்போ அவளை எங்கே? தம்பிக்கு பால் கொடுத்துட்ருக்கோங்க. சரி மச்சான் வந்தானா? வரலையே, மச்சான் எஞ்சி வரல, காஃபியும் குடிக்கல. ஏஞ்சி வரலையா? காப்பி குடிக்கலையானு? ஆமாம், வரவே இல்லை ரூம் போட்டு. இன்னும் எஞ்சி வராமல் என்ன செஞ்சிட்ருக்கான் ரூம் மாடு? நைட் நந்துட்டு பேசியிருப்பானு, அதுக்காக இவ்வளோ நேரமாடா தூங்கிதான் இங்கே ரூம் மாடு. சரி பேபி, காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா, நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு வரோம். சரிடா. நீ எருமாடி இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. 7 போனேன், பேசியிருக்க தான் செய்வேன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ தூங்குதான். தர டேய் எந்திரடா எருமாடு, ஆஃபீஸ் போகணுன்னு நினப்பில்ல, அவன்பாட்டு போட்டு தூங்குதா? எந்திரி தர. டேய் எந்திரிடா. என்னடா எவ்வளோ தடவை தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்ருக்க நீ? டைம் என்ன ஆகுது? என்னாச்சு? மணி எத்தனை? ஏன் நாங்கள் கிளம்பி வந்து நிற்கும் தெரியல உனக்கு? மணி என்னன்னு கேட்க? டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு. என்னாச்சு? நைட் நின்றுட்டு பேசியிருந்துச்சா? ஆவட்டா எவன் பேசணும்.
அப்புறம் வந்து எழுப்புற அளவுக்கு தூங்கிட்டு இருக்கே என்ன? அசந்து தூங்கிட்டேன்டா. அப்படி நைட்டு என்ன வேலை பார்த்தா அசந்து தூங்கிட்டேங்க? நந்தினி ஏன் இங்கே இருக்கும்போது கூட இப்படி தூங்கலையா நீ? என்னங்க? சரி கிளம்பிடா, போங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கண்ணா, நீ எங்கே போகிற? ஏஞ்சி கிளம்பி வா. எந்திக்க முடியலடா, தலை ரொம்ப வலிக்கு பயங்கரமா. தலை வலிக்கா? ஆமாம், ஏஞ்சி போக முடியல. என்ன சென்னைக்கு தலைவலிக்க மறுபடியும்? சரி வா கிளம்ப, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அன்னைக்கே வான்னு சொன்னேன். நீ என்ன சொன்னாங்க? கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாக வரும்னு. கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சி வரேன்டா, கிளம்பு நீங்கள். எதுக்கிட்ட தலைவலிக்கு? அன்னைக்கு இப்படி தான் தலைவலிக்குன்னு, இப்பவும் தலைவலிக்கு. ஏஞ்சி உட்கார முடியலங்க. ஏஞ்சி வா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். வேணாண்டா, நான் கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சி கூட ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். காலையில் டென்ஷன் படுத்தாது சொல்லிடுச்சு. மறுபடியும் எழுந்துச்சி கிளம்பு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன். வா போங்கடா, நேரம் ஆகுது 2 பேரும். நான் பிற வாரேன், போயிடுவேன்டா. நான் எந்திரிச்சு உட்காரையே முடியலையாமா, போய் கிழிச்சிருவான் தடா. எந்திரி பவி, காது கொண்டு வா, குடிச்சிட்டு ரெடி ஆகும், கூப்பிட்டு போகிறேன். எந்திரிடா. என்னாச்சு? எந்திரிக்க முடியலையா சுத்தமாக? வா தூக்கி விடு. என்னடா போடா, சின்ன பிள்ளை மாதிரி தூக்கி விடுதாண்டா. போனால் கொஞ்சம் பழுத்து எழுந்துச்சு தானே எழுந்திரிச்சிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகிற வா. நீ போ, நீ சமாளிக்காத. அன்னைக்கு இப்படி தான் சமாளித்த. நீ எந்திரி எருமாடு. போங்கடா, ஆஃபீஸ் போங்க, நேரம் ஆகுது. நான் மதியானம் வரேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேண்டா. இங்கேயா நான் சின்ன பிள்ளையாடா, நான் போயிடுவேன்டா. போங்க நீங்கள். நந்தின்ட்டு பேசினே நைட்டு இல்லையா? வெளியே வச்சா தூங்கிருப்பான்னு சொன்னேண்ணா, நைட்டு பேசலாம். சரி, இப்போ கால் பண்ணி பேச விட்டேன். அவன் வேலைக்கு வந்து போயிட்டுருப்பான், ஃபோனில் எடுக்க மாட்டா பேசலாம். மணி 9:30 தாண்டிட்டலாடா, எடுப்பா. இறங்கிட மாட்டான். மத்தியானம் தான் பேசலாம், லஞ்ச் டைமில். சரி, ஒரு வாரத்தை பேசிட்டு எழுந்துச்சு வா. வாங்கடா, சொன்ன கேளுங்க. என் தலைவலிக்கு பயங்கரமா. நான் இப்போ எழுந்துச்சி வந்துக்கிட மாட்டேன். மத்தியானம் வரப்போங்க. சரி, எந்திரிச்சு வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்டுட்டு வந்து போயிடுப்பா. நான் பேர சாப்பிட்டுக்கிறேன். நான் சொன்ன கேளு, எந்திரிக்க முடியலன்னு சொல்லலாடா. நைட்டும் சாப்பாடு வேண்டான்ட்ட. நாங்கள் போனப்பறம் நீ சாப்பிடுவீ வீட்டை கேட்டு. என்னடா அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீ சொல்கிறத நான் கேட்கணும், ஆனால் நாங்கள் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன், அப்படி தானே? நான் சொன்ன கேடுமனும். எனக்கு ரொம்ப பயங்கரமாக தலைவலிக்கு, எந்திரிக்க முடியல சுத்தமாக. கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு, அதுக்கப்புறம் எழுந்திரிக்கிறேன். எழுந்துச்சி சாப்பிட்டுட்டு தாண்டா வருவேன். போதுமா ஆஃபீஸ்க்கு? சரி வந்து சரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். சாப்பிடு, நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். சாப்பிடுன்னு வச்சுக்கோ, நான் ரிட்டன் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி போ. பவி, பவி, என்ன சொல்லு. போட்டியே இல்லையா? இருக்கிறத ஊற்றிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம்? ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துகிட்டு வரலாம்டா, சூடா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷத்தில் கொண்டாடுறேன். சரி, அவன் மதியானம் தான் ஆஃபீஸ்க்கு போகிறான். அவனுக்கு கொஞ்சம் தலைவலிக்குன்னு படுத்துருக்கட்டும். சரியா? அவன் எழுந்துச்சி வந்தோடனே சாப்பாடு கொடு. சரி, இப்போ கொஞ்சம் காப்பி கொடு. சரியா? அவன் சாப்பிடன்னு வச்சுக்கோ, என் வரவே இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு ஃபோன் அடி. ஒரு மணி நேரம் பாரு. சரியா? சாப்பிட்டு வேணா வந்து படுத்துட்டு போகிறான். சரியா? என்ன ஆச்சு மச்சாக்கு தலைவலிக்கா? இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா நீ? கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம், வரணும்ல. அவன் சின்ன பிள்ளையா, நான் போயிட்டு வரேன் அப்படிங்க. தூங்கிச்சா சரியா இருங்க, பார்ப்போம். சரியா? அப்படி என்னன்னா மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் வாரோம். யாராச்சும் ஒருத்தர் மரியாதை எந்திரிச்சிருக்கலன்னு வச்சுக்கோ, வாங்கிடுவோம் கசமா. எந்திரிக்கையில் 2 மீதி கிடையாது மாதிரி. எந்திரி. எதுக்குடா சொல்லு, சாப்பிட்டுலாம் போய் படுங்க போங்க. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? டெய்லி நைட்டு சாப்பாடே கிடையாது வீட்டில். என்ன மத்தியானம் தான் ஆஃபீஸ்க்கு வர, தலைவலிக்குன்னு படுத்து கிடக்க. ஹாஸ்பிட்டல் போய் சொன்னால் நான் போகிறேங்க, போயிட்டேங்க. போனியான்னு தெரில. நீ போனியா? நீ ஹாஸ்பிட்டல் போனேன், மத்தியானம் போனேன். எங்கள் மாத்திரைலாம் எங்கள் காட்டு பார்ப்போம். அதுதான் நாங்கள் இருக்குதான். சரி, எங்கே இருக்குன்னு சொல்லி நான் எடுத்து பார்க்கேன். போனேன்னு சொல்கிறேன், நான் போனேன். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லு? டெய்லி நைட்டு 1/2 மணி நேரம் போகிறலாம். எங்கே போகிறேன்? அது அப்படியே ரோட்டு வரைக்கும் நடந்து போயிட்டு வருவேன். கீழே தானே போயிட்டு வரேன்னா, அப்புறம் ரோட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சும்மா ஒரு இடத்துல நிற்க முடியுமா? அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே வரும். சரி எந்திரி. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தான்ல, டெய்லி தலைவலிக்கும் படுத்து கிடக்க. ஒரு வாரமா. எந்திரி வா, என்னென்னு பார்த்து செக் பண்ணுறோம். வேண்டாம், அது ஒன்றும் இல்லை. சரி ஆயிரும். எந்திரிச்சு வாங்கி எருமாடு. சின்ன பிள்ளை மாதிரி கெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அவளை மட்டும் நீ குறைச்சி விடுத. நீ தான் கூப்பிட்டா வர மாட்டக்கா? சரி ஆயிரும்டா. நான் நைட்டு தூக்கம் வர மாட்டக்கா, காலையில் தூங்குறேன். அதுவும் தலைவலிக்கு. நைட்டு எதுக்கு தூக்கம் வர மாட்டேக்கு? அதான் நீ சொன்னா பார்த்துட்டு வந்ததுலேருந்து அது நினைப்பா தான் இருக்குது. போன 2 நாளைக்கு இருந்துட்டு வர வேண்டியதானே எருமாடு. எதுக்கு அவ்வளோ அவசரமாக வந்த நீ? இவன் போயிட்டு உடனே வர்ற ஆள் கிடையாது. இவங்க என்னமோ பண்ணிட்டு தாண்டா வந்திருக்கான். அவட்ட சண்டை போட்டுருந்தானே எனக்கு தெரியல. சண்டைலாம் நான் ஒன்றும் அவட்ட போடல. நீ தேவையில்லாமல் கற்பனை வளர்க்காதீங்க. அப்புறம் என்னத்துக்கு இப்படி வந்ததுலேருந்து இப்படி தானே ஆஃபீஸ் வர மாட்டக்க? தலைவலிக்குன்னு படுத்துக்கிறத என்ன கதை? ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் வானா எந்திரிச்சு வர மாட்டக்க? நீ போயிட்டு வந்துட்டு போய் சொல்லுதே உண்மையை சொல்லுதேன்னு தெரில. போங்க, சாப்பிட்டுலாம் போய் படுங்க போங்க. வாங்கடா போய் பாடுங்க போங்க. இங்கே வந்திருக்காங்க போங்க. நீ தூங்க போகிறேன். சரி தூங்கு. காலையில் நீ எப்போதும் போல எந்திக்கலே, ஏன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. ஒன்று காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பி வரணும். அப்படி இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகி கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஆமாம், தலைவலிக்கு இங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன் என்ன ஏற்றுன்னு. ஸ்கேன் பண்ணுற அளவுக்குலாம் அவங்க ஒன்றும் பெருசு இல்லை, சும்மா இருங்க. அதை அங்கே போய் பார்த்துக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். சரியா? நீனே சொல்லாத.
சரி போங்க ஏசுங்க தூங்கிட்டேண்ணா. நம்ம நீ இப்போ வந்து தூக்கவே முடக்க ஒரு வாரம் என்ன கதை? தலைவலிக்கலாடா எந்திக்க முடியல. அப்புறம் அவனை எங்கேருந்து தூக்கிட்டு விளாடா அதுக்கு தான். சரி தூங்கு. சரி வா கொஞ்சம் சாப்பிட்டு வந்து தூக்கு வா. நீ வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். வேணா சாமிகிட்ட கேட்டுப்பாரு, கைகிட்ட கேட்டுப்பாரு. சரி தூங்கு தூங்கு. மேடம் ப்ரோ நீங்கள் ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் கலட்டி எடுத்துகிறேன் நாயை. என்ன வேலை மாரி பார்த்துட்ருக்க நீ? ஒன்று கூட நாயை எங்கே வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ? இதுக்கு தான் எங்களெல்லாம் விட்டுட்டு வரையோ எங்கே போகிறேன்னு சொல்லாமல்? இதான் நீ வாக்கிங் போகிற லட்சணம். உன்னை சந்தேகப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அன்றைக்கி நாங்கள் பின்னாடி திரும்பி வரல. அது எங்கள் மேலே தான் உள்ள தப்பு தான். எல்லா இடத்துக்கும் எங்களை விட்டு நீ என்றைக்கு போன? இல்லை என்ன அவசியம் வந்துருக்கேன் இங்கே வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன்? எந்திரிச்சு வீட்டுக்கு வேணாயே. நீங்கள் எதுக்குடா இங்கே வந்தீங்க? வீட்டுக்கு போங்க, நான் இருப்போம். சாவடிச்சிருவேன் நாயை. இழுத்து போகிற அளவுக்கு வச்சிடாத. எந்திரிச்சு நீயே வந்துரு. போங்கடா நான் வர்றேன்டா போங்க. நீ இருந்து கிழிச்சதெல்லாம் போதும், மரியாதை எந்திரிச்சு வந்துரு சொல்லிட்டேன். இருக்க கோவத்தில் இங்கேயே காட்ட வச்சிடாத. பேசுங்க எனக்கு என்ன, நான் வருவேன் உடனேங்க. எங்கே உடனே வருவேன்? நான் அங்கே வருவேன், பாம்பே வருவேன். நீ வந்து எனக்குண்ணே ஏய்க்கு எப்படி சொல்கிறீங்க? யார்ட்டையும் பேசக்கூடாது அவ்வளோதான். மதியானம் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? சரி அப்போ எப்போ பேச? யுவர் சாய்ஸ். என்னாச்சுடா ஏக்கு எப்படி பேச நீ அவட்ட? ஒன்றுமே இல்லைடா லூஸு. ஐயம்மா சாப்பிட்டாலும் அவளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தாச்சா? முதல்ல விளாண்டுட்டு இருந்தா, இனிமேல் தான் பழம் கொடுக்கணும், தூங்க வைக்கணும். சரி சரி. ரசி என்ன பண்ணுற? நீங்கள் வேட்டையா ஊருக்கு? பாப்பா இங்கே தானே இருக்க? சும்மா இருக்க முடியாது, அவன் சும்மாவே அழுதுட்டு இருக்கான். பாப்பா பார்க்குமான்னு. நீ அவனை மறுபடியும் அழ வைக்காத. ஏய் கடை தான். அப்போ பார்ப்போமான்னு கேட்டேன், அதுக்கு தான் ஒரே அழுவு. நந்தினி வேலையெல்லாம் எப்படி போகுது? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ரொம்ப ஒர்க் இருக்கா? வேலை கஷ்டம் இல்லைண்ணா, இருந்தாலும் காலையில் பிள்ளைகள் வேலைக்கு போகிற ஆட்கள் எல்லோரும் அதே பஸ்ஸில் போகிறதுனால கொஞ்சம் டயர்டாகிடுது. கூட்டமாக இருக்கலாம். ஈவினிங் வரும்போது கூட்டமாக இருக்கான், கொஞ்சம் டயர்டாகிடுதுண்ணா அதில். அப்போ நீ கூட்டிகிட்டு போகலையா? அதுக்கு தானே அவங்க அன்றைக்கி சொன்னே கோவப்படுதாங்க. அவனைக்கு போன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஏன் டாடி போவேன்னு சொன்னியா என்ன? அப்புறம் டயர்டாக இருக்குங்கல்ல கூட்டத்தில், போயிட்டு விட்டுமே. நான் எங்கே போக வேண்டான்னு போக சொல்லி வச்சுலாம். வேற என்ன போக சொல்லு. நான் போக சொல்லிட்டலாமா? நீ வண்டியில் போ பேசாமல். அது அவங்க கோவத்தை சொன்னாங்கண்ணா, நான் போகலை. ஸ்கூட்டி எடுத்துக்கும் முதனால என்ன சொன்னாங்க எனக்கு, அது உனக்குலான்னு சொன்னாங்கல்ல, அதனால் எனக்கு வேண்டாம் அந்த ஸ்கூட்டி. சரி இப்போ வேற ஒரு ஸ்கூட்டி உனக்கு எடுத்துட்டுமா? அது வேணால் வீட்டில் நிற்கட்டும். வேண்டாண்ணா, நான் பஸ்ஸில் போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு சேஃபாக இருக்கான், அதான் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் போகிறவனும் பிரச்சனை இல்லை, போக சரியாயிருண்ணா. ஏசி சாப்பாடு கொடுத்துட்டே இல்லையா? அதில் அவனுக்கு கொடுக்க சொல்லிட்டா வயிற்றுக்கு தூங்கிறாம. 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிருவாண்ணா, வந்துடுவான். சரி போ, அவள் என்ன செய்தான்னு பாரு, அவளுக்கு எது வேணும் எடுத்து கொடுப்போம். உங்கள்கிட்ட பேசட்டுமா இப்போ? பேசலாமே. பிரியா பாப்பாவை கொஞ்சம் கொண்டு போய் பிரியா, நான் மாமாட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி பேசிட்டு கூப்பிடு. போங்கடா பேசிட்டு வர போங்க. பேசிட்டு வந்து சரி ஏசுவா அப்போ பேசிட்டு வருவோம். வா ஏசுமா போய் சாப்பிடு, நான் அப்போ வரேண்ணே. நான் பேசிட்டு வரேன். மாமா சொல்லு. ஏன்டா எல்லாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் நார்மலாக தான் இருக்கேன். போய் சொல்லாதீங்க மாமா, தெரியாதான். சரி என்ன பேசணும் அதை சொல்லு. என்னாச்சு ஏக்கும்? கோவமா இருக்குன்னா தெரிஞ்சுக்கிட்டா சொல்லணும், தெரியலன்னா அது என்ன கேள்வி? ஏக்கு போகணும். சொல்லுங்க மாமா. என்ன சொல்லணும்? ஏதாட்டு கொஸ்டின் கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும். சரி இப்போ ஏக்கு தனியாக பேசணுன்னு? அது மற்ற நான் வீட்டுக்கு வந்து பண்ணுறேன்னைக்கு சரின்னு சொன்னீங்களா, அதுதான். சரி சரி சொல்லு. மாமா என்னாச்சு மாமா? டேரெக்டாக கோவப்படுவீங்களா? அப்படி சொல்லுங்க, எதனால இப்படி பேசாதீங்க. சொல்லுங்க மாமா, கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன சொல்லுது அதை சொல்லு, நான் சொல்லுது. எதுக்கோ? எனக்கு யாருமலையும் கோவலையா? என்ன மாமா? நீ தானே பேசணும்னு, என்னன்னு சொல்லு. நீங்கள் நேரமாக இருந்தால் இப்படி என்கிட்ட பேச மாட்டீங்களா? சொல்லுங்க. கோவம் இருந்தாலும் சொல்லிடுவீல மாமா, சொல்லுங்க. என்னடி சொல்லணும் உனக்கு இப்போ? சுடிதார் போட்டு போக வேண்டாமா? ஏன்டே கேட்க, உனக்கு எது பிடிக்காத போட வேண்டியதுன்னா? மத்தியானம் கோவப்பட்டியல்ல? மத்தியானம் ஏன் கோவப்படன்னு உனக்கு தெரியல. அது முந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்கா இருக்கணும் திட்டிருக்கீங்கன்னு நினச்சேன். இப்போ திட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ எல்லோரும் போல தான் நானும் வேலைக்கு போகிறேன்லாம், அதனால் எல்லோரும் போல் இருக்க சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சரி அப்போ எல்லாரும் போல இருந்துக்கா. உனக்கு என்ன தோணுதோ எப்படி இருக்குன்னு தோணுதோ அப்படி இருந்துக்கா. ஏன் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியா? நான் திட்டுவேன்லாம் நினச்சி வருத்தப்படாது சரியா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லோரும் எப்படி இருக்காங்களோ அப்படி இருந்துக்கும் சரியா? நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் சரியா? உனக்கு எது சந்தோஷமாக ஆச்சு சரியா? இது என் மாமா இல்லை. அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன் சரியா? நான் எந்த கண்டிஷனும் பண்ண மாட்டேன் ஓகேவா? ஃப்ரீயாக இரு. நேரடியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? திருப்பி சொல்லிட்டு தான் வச்சுக்கோ, இதாட்ட அசிங்கமாக கேட்டுருவேன். வாயை மூடிடு. உன் வீட்டுக்கு வந்த கொலையதுக்கு நான் வேணும் என்ன? அப்போ தான் நான் கணக்கு இருந்தேன். இல்லை வேலைக்கு போனவொன்னே ரொம்ப துமுறி ஏறி போச்சு உடம்புல என்ன?
ஃபோன் நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன், எடுக்க முடியல, உனக்கு பேச முடியல. ஒரு 5 நிமிஷம் உனக்கு பேச முடியலன்னா அவ்வளோ துமுறா? சரி, உங்களை எத்தனை ஜென்ஸ் வேலை பார்க்காங்க? அது ஒரு 5-6 பேர் ஜென்ஸ் இருப்பாங்க, நாங்கள் ஒரு 3 பேர் லேடிஸ். சரி, உங்களோட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வயசு என்ன லேடிஸ்க்கு? அது ஒரு 40-45 வயசு இருக்கும். ஜென்ஸுக்கு? அதில் 3 பேர் பெரியவங்க. அதாவது ஒருத்தவங்க கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன். 2 பேர் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. 2 பேர் வாலி பசங்க. அது ஒன்று மேனேஜரு. அது போக ஜுவல்ஸுக்கு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வயசு தான், 40க்குள்ளே தான் இருக்கும். இத்தனை ஜென்ஸ் கூட வேலை பார்க்குறிய, புதுசு தானே உனக்கு? ஆ, தொல்லை உடச்சிருவேன் நான். பசங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன மண்ணாங்கட்டி தெரியும்னு நினைக்கிறேன். பட்டுக்கு சாலை ஒழுங்கை போட்டு உனக்கு உட்காந்து பேச முடியல மேனேஜர் ரூமில் இருந்துட்டு. பார்க்குற ஆளுக்குள்ள என்ன சொல்லுவோம்? எத்தனை பேர் வருவாங்க ஜென்ஸ், எத்தனை பசங்க வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, உனக்கு சாலை பின் பண்ணிட்டு போக முடியாதா? ஒரு கூறுதலையும் கிடையாது, சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேட்குறது கிடையாது. ஏன் வீட்டில் இருக்கும்போது நல்லா தானே இருந்தேன், அப்புறம் என்ன இப்போ என்னாச்சு? இதெல்லாம் ஒரு காரணம் உனக்கு திட்டணும். என்ன மண்டல ஏறுமா ஏறாதா? சின்ன நொல்ல நினைப்போ இல்லை கேட்கேன். பேசுறதுலாம் பசங்க நல்லா தான் பேசுவானு, வெளியே காட்டிக்க மாட்டானு. உன்னோட மைண்ட் என்ன ஓடுன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் எல்லாத்துக்கும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? தெரியாதோ? தெரியாத மாதிரி கிடைக்கிய அதான் கழுத்தில் தாழ்ச்சின்னு போட்டிருக்கேன்ல, குங்குமம் வச்சுட்டு தானே போகிறேன். பரவாயில்ல, அதையாட்டு வச்சுட்டு போறீங்க. இப்போ சுடிதார் போடணுமா வேண்டாமா? கழுத்தை நெரிச்சு போட நாயை. என்ன சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு? காதில் உழுதா விடாதையா? களிமண்ணாடி இருக்க மாட்டேல. இங்கே என்னென்னு தான் வேலை வைக்க எனக்கு தெரியல. ஸோ கடவுளே, இல்லை ஏங்க தான் இந்த வார்த்தை வரையன்னு எனக்கும் தெரியல. போட்டு போகிறதா இருந்தால் ஒழுங்காக போட்டு போ. சாலெலாம் பின் பண்ணிவிட்டு நல்லா போ, புரியுதா? சைடெலாம் அசிங்கமாக தெரியக்கூடாது, அவ்வளோதான். இதாட்டு புரியுதா புரியலையா மக்கு? புரியுது. வெட்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. காலேஜ் போகிறதுலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பசங்கள்கிட்ட அதிகமாக பேசாத, யார் எப்படி பேசினா வந்து சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்கேன்னு சொல்லியாச்சு. வேலை பார்க்குற இடத்துல எப்படி பேசாமல் இருக்க முடியும்? பேசுறி பைத்தியம். வேலையை பற்றி பேசினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஃப்ரீயாக பேசுவாங்களா, அதைத்தான் நீ எங்கிட்ட சொல்லு. நான் எப்படி பேசுகிறாங்க, என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன்ற மென்டலா நீ? நீங்கள் தானே செக்யூரிட்டியாக ஒரு ஆள் வச்சுருப்பீங்களா டெய்லி கண்காணிக்க, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. ஏன் அந்த ஆள் சொல்லலையா ஒன்று? ஆள்லாம் வைக்கல, போதுமா? சாப்பிட்டீங்களா மாமா? ஏன் 10 நாள் எவ்வளோ கேட்கலையே, சாப்பிட்டீங்களா வச்சிடலான்னு. தனியாக போயிட்டு வரல, எதுவும் டென்ஷனாக இருந்துடக்கூடாது, ரிலாக்ஸ் பண்ணணும்னா டெய்லி ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். 2 வார்த்தை பேசணுன்ட்டு. உனக்கு என் நம்ம எதுவும் கேட்காதன்னு சொல்லவே மாட்டேன், சொல்லிடுச்சு. உன் இஷ்டம் தான், எதுவாக இருந்தாலும் ஓகே, இது உன்னோட முடிவு தான். நான் கண்டுக்கவே மாட்டேன் உன்னை. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டுக்க மாட்டேன்னா? எல்லாரும் முன்னாடி நான் பேசுவேன் வைப்பேன், சகஜமாக இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி உன்னோட முடிவுலலாம் நான் எதையுமே கண்டுக்கிட மாட்டேன், புரியுதா? இன்னும் என்கிட்ட எதுவும் சொல்லணும், பர்மிஷன் வாங்கலாம் எந்த அவசியம் இல்லை, சரியா? நான் வேலைக்கே போகல, நாளைக்கே போய் ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஜெய்க்கு என்னாச்சு? அப்புறம் நீங்கள் இப்படி பேசுறீங்க, இது கேட்காத நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிறீங்க, என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் ஏக்கிருக்கீங்க. இது சொல்லிட்டோம்னா கோவம் போத்துக்கிட்டு வருது. அப்புறம் என்ன, ஏன் சொல்லுதான், எதுக்கு சொல்லுதான், அந்த யோசனை இப்போலாம் கிடையவே கிடையாது. ஒன்றெல்லாம் அவங்க அண்ணங்கார சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணாமலே வச்சுருக்கோண்டி. அப்போ தான் நீ சொன்ன சில ஒழுங்காக கேட்டுட்டு இருக்கிறப்ப. கேட்டு நடக்கேன். கேட்டு நடக்கேன் எத்தனை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு விஷயத்துல இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டேன். சரி மாமா. என்ன பிரச்சனை தெரியும் உனக்கு? நான் இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எது சொன்னாலும் அதுக்கு சரி தானே சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தே சொல்லுது, அதுவும் உனக்கு ஃபோன் கொடுத்து. நான்லாம் என்னமோ உனக்கு கால் பண்ணவே மாட்டேன், அவ்வளோதான். பேசுவேன், எல்லோரும் பேசும்போது நானும் நார்மலாக பேசுவேன், எப்போவும் பேசுகிற மாதிரி, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நீ என்ன கேட்டாலும் நான் அதுக்கு பதில் படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத, நான் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவ்வளோதான். புரியுதா? நான் நாளைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வருவேங்க. என்ன பண்ணி தோட, ஏன் முடிஞ்சிட முடிச்சிடாத வேலையை ரிசைன் பண்ணிட்டு. பிறகு நீங்கள் இப்படி சொல்லுதியா? நீ வைடி, உடனே நான் பேச விருப்பம் இல்லை, வை. பின்னாடியே அலைஞ்சா இதான், நீ உன் இஷ்டம் போல இருப்பா. ரியாலுக்கு எது எமர்ஜென்சி எது வந்தாலும் சொல்லு, நீங்கள் கால் பண்ணி சொல்லு, சரியா? உன் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன். நின்று நீ உன் விருப்பம் போல் இருந்துக்கானா வருத்தப்படவே மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், சரியா? என்ன நீ வேலைக்கு போகிறலாம், உனக்கு எல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சுக்கோ, சரியா? என்ன இனிமேல் நீ காண்டாக்ட் பண்ணிக்கிடவே முடியாது, புரியுதா? ஆனால் எது எமர்ஜென்சியில் உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ண 2 இடத்துக்கும் சொல்லிடு, அவ்வளோதான். அதுவும் உன் விருப்பம் தான் சொல்லு, இல்லைன்னா விரு, சரியா? நான் டென்ஷன் எடுக்க மாட்டேன். ஆனால் எதுக்கு லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன்னு நீ வருத்தப்பட வச்சுட்டேன். இனிமேல் உன்னை லவ் பண்ண மாட்டேன்டி, லவ் பண்ணதும் போவேன். அதெல்லாம் நீ என்னை படுத்துகிற பாடும் போதும். என் நம்பர்லேருந்து இனிமேல் உனக்கு கால் வரவே வராது, சரியா? வருத்தப்படாத, டிஸ்டர்ப் ஆகவே வேண்டாம், நான் பண்ணவே மாட்டேன். மனசு போல சந்தோஷமாக இருப்போம், சரி? இப்போ எதுக்கு மாமா இப்படி பேசுகிறீங்க? மரியாதையை வச்சிரு, இருக்க கோவத்தில் வாங்கி கட்டிட்டு போயிடாத. நான் எதுவுமே சொல்லக்கூட உன்னை திட்டக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திட்டலாடி. 10 நாள் நான் பைத்தியக்காரமாக நான் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன் 3 நேரமும்.
ஒரு நிமிஷம் கூட எடுத்து பேச முடியல உனக்கு. டார்ச்சர் பண்ணவே மாட்டேன், உனக்கு கால் பண்ணவே மாட்டேன். சரியா, சந்தோஷமா இரு. நான் எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருந்துக்கிறேன். சரியா, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் என்னால். இப்போ என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொன்னது பொய்யா மாமா? நான் தர பண்ணிகிட்ருக்கேன். நீ சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுக்கு தான் உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போ எதுக்கு நான் இங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? நான் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன். பாடி இப்போ நான் கிளம்பிப்போம், போயிட்டு. ஆனால் என் பிள்ளை தூக்கிட்டு போனால் வெட்டி பொலி போடக்கூடாது. மாமா ஏன் மாமா? நான் பேசுகிறேன். நான் கால் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேன். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குச்சு? நான் யாரு? எவங்கிட்ட பேசணும்னு நினைக்க பேசு. போ, போன ஐடி. இதுக்கப்புறம் உன் ஃபோன்லேருந்து எனக்கு கால் வந்ததும் அவ்வளோதான் சொல்லிட்டேன். மாமா இந்த ஒரே ஒரு டைம் மாமா, தப்பு தான். நான் ஒவ்வொரு டைம் இப்படி தான் சொல்லிட்டுருக்கேன். நான் தப்பு பண்ணிடுறேன், மன்னிச்சிருங்க. நான் டெய்லி உங்களுக்கு 3 டைம் கால் பண்ணுறேன் மாமா, பேசுங்க. போன நீ ஏன் வைக்கல? நான் கட் பண்ணி விடணுமா? பேசாட்டு என்ன பண்ணுன்னு தெரியல உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியோ? நீ என்கிட்ட பேசாமல் இருந்தால் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லியா? ஆனால் நீ அப்படி தெரிஞ்சிருந்து என்னை கஷ்டப்படுத்தினாலாம் இரு. நீ என்ன பண்ணாலும் உன்னை பார்க்க வரணும்னு மட்டும் நினைக்காத. நான் வரையே மாட்டேன், புரியுதா? சரி மாமா.